இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அசிஸ்டண்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்காங்க? அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25, மேனேஜருக்கு 50,000, அடுத்து அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh கொடுக்குறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டண்ட்லேயே 5 கேட்டகரி இருக்குது, கிளர்க்லேயுமே C4 வேறு இருக்குது, மேனேஜரில் 3 இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 2 இருக்குது. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தா ரிலேஷன் வந்து ஆர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். அப்போ எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலரி, அதாவது ஒரு பர்சன் கொடுக்குற சேலரி சொல்லியிருக்காங்க. ஒய்ங்கிற அந்த பர்சனை மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன இருக்காங்க, ஆர்டர் பேர் ஆரோ டயக்ராம் இந்த ரிலேஷன் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவை? ஆர்டர் பேர் எழுதுகிற டொமைன் கோடொமைன் தேவை. ஃபஸ்ட் நம்ம என்ன போட்டுக்கலாம், ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஆரோ டயக்ராமில் இங்கே டொமைனில் என்ன வரும்னா எக்ஸ் சேலரினால கொடுத்துருக்காங்க. சேலரி இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட்டு சேலரி என்ன இருக்குது? 10,000, 25,000, அடுத்து 50,000, 1 lakh. அதே மாதிரி 10,000 யாருக்கு சேலரி போகுதுன்னு சொல்லி பாருங்க. ஒய்ங்கிறது பர்சன். அப்போ 10,000 யாருக்கெல்லாம் போகும்னா அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் எத்தனை கேட்டகரி இருக்குது? A1, A2, A3, A4, A5. அப்போ 10,000 A1, A2, A3, A4, A5க்கு மேப் ஆகும். அப்போ 25 யாருக்கு போகுது? 25,000 வந்து மேனேஜருக்கு. ஆமாம் இல்லை 25,000 கிளர்க்கு போகுது. கிளர்க் எத்தனை கேட்டகரி இருக்குது? C1, C2, C3, C4. அப்போ C1, C2, C3, C4. அப்போ 25க்கு மேப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 50,000 எதுக்கு போகணும்னா மேனேஜர். மேனேஜர் எத்தனை கேட்டகரி இருக்குது? M1, M2, M3. அப்போ M1, M2, M3. அதே மாதிரி 1 lakh யாருக்கு போகுதுன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எத்தனை கேட்டகரிக்கு? E1, E2. அப்போ நம்ம ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்டர் பேர். ஆர்டர் பேர் என்ன எப்படி எழுத போகிறோம்னா ஆரோ டயக்ராம் தான் எழுத போகிறோம். எப்படி எழுதுவீங்க? 10,000 எதுக்கு மேப் ஆகுதுன்னா A1, A2க்கு மேப் ஆகுது. அதே மாதிரி 10,000 எதுக்கெலாம் மேப் ஆகுதுன்னு எடுத்து எழுதிக்கோங்க. A3, A4, A5 வர. அதே மாதிரி கேட்டகரி 25,000 எதுக்கு வருதுன்னு பாருங்கள். C1, C2, C3, C4. அதே மாதிரி 50,000 M1, M2, M3 அதே எழுதிக்கோங்க. 50,000 M1, M2, M3. அதே மாதிரி 1 lakh என்னென்ன கேட்டகரிக்கு வருது? E1, E2. E1, E2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.